வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அதுக்கு மேல ஆடியோ போட்டா காப்பிரைட் வரும். நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோவளம் பீச்சுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு பீச்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கேளம்பாக்கத்துல இருந்து போனா ரொம்ப கிட்டே இருக்கும். சோ வெல்கம் டு பை பை see you. என்னடா அவன் வெல்கம் பண்ணிட்டு பை பை see you சொல்லிட்டு அனுப்புறான்னு பாக்குறீங்களா? இல்ல, நம்மளோட சேனல் பேரே அதான், பை பை see you. நம்ம காலையில எழுந்து முகம் கூட வாஷ் பண்ணல, அப்படியே நேரா இங்க நம்ம வந்துட்டோம். ஸோ வியூஸ்லாம் ஆசமா இருந்துச்சு. ஸோ இங்க ஸ்பெஷலைஸா வந்து இந்த சீசனுக்கு வந்து எறா பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல தான் வந்து பறவைகளும் அதிகமா வருது. காலையில நீங்க 6 o'clock to 7 o'clock வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வியூஸை மறக்காம பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து ஒரு சிறப்பான சம்பவங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த பறவைகள் பண்றதெல்லாம் அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுக்காக தான் வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க. ஹாய் ஹாய் ஹாய். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவளத்துல இருக்கும். காலையிலேயே மீன் பிடிக்கிறாங்க, அதான் பார்க்க போறோம் கைஸ். மூஞ்சி கூட கழுவல. இங்க பாத்தீங்கன்னா எறாவெல்லாம் தான் பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க. எறாம எல்லாமே குட்டிங்க தான். இந்த குட்டி எறாவை ஏன் பிடிச்சிட்டு போறாங்கன்னு நான் அந்த வீடியோல சொல்றேன், மறக்காம பாருங்க. இந்த டைம்ல வந்து நிறைய வந்து இந்த இடத்துல எறாங்க தான் வந்து அதிகமா உற்பத்தி ஆகுமா. ஸோ இந்த சீசன் வந்து ரொம்ப சூப்பரான சீசனா அவங்ககிட்ட கேட்டதுக்கு சொன்னாங்க. ஸோ ஃபிஷர்மேன்ஸ் தான் எல்லாருமே வந்து இங்கே எறா பிடிக்கிறவங்க. ஸோ எறா மீன் இது கூட வந்து மீனும் கிடைக்கும், அதை பிடிக்க மாட்டாங்க, அப்படியே தூக்கி போட்டுருவாங்க கரையோரமா. நாங்கள் போயிருந்தப்ப பார்த்தீங்கன்னா எறாலாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, மீனை மட்டும் தூக்கி போட்டாங்க. இந்த மீன்ல என்ன போட்டீங்க? எறா குட்டி போட்டு பிடிக்கலையா? எறா எறா மட்டுமா? எறா 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 மட்டும் பிடிக்கும். இதுக்கு நான் இந்த எறா மட்டும் பிடிக்கிறீங்க? எறா மட்டும் ஏன் பிடிக்கிறீங்க? மீன் பிடிக்கிறது. ஓ, இதை போட்டு பெரிய பெரிய மீன் பிடிக்குதா? சூப்பர் சூப்பர். உனக்கு வேணும் இதெல்லாம் எடுத்துக்கடா, தூக்கி போட்டாங்க பிடிக்கலாம். மோட்டர்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா லாக் எடுத்து இந்த இறாவெல்லாம் பிடிச்சி எங்க போய் முடிப்பீங்க மீன்? கடல்ல. கடலுக்கா? மோட்டர் எதுங்க இது? மோட்டர், மினி மோட்டர், ஏர் மோட்டர். ஏர் மோட்டர். இந்த எறாக்குலாம் வந்து ஆக்சிஜன். இந்த மீனை எடுத்துட்டு போயிட்டு கோவளம் பீச்சில் பிடிப்பாங்க போல. சாரி, இதை இந்த எறாவை எடுத்துட்டு போயிட்டு கோவளம் பீச் பாருங்க. வாவ். இந்த கரையோரத்துலலாம் பிடிப்பாங்கல்ல மீன், இந்த எறா வச்சுதான். இன்னொருத்தர் வராடுறா. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து பேர்ட்ஸ் வியூ பார்க்க போறோம். தயாரா இருங்க எல்லாரும். மார்னிங் டைம் ஸ்பெண்ட் பண்ண சூப்பரான இடங்க இது. சூப்பரான பிளேஸ்ங்க, செம்மையா இருந்துச்சு. மகாபிரபு, நீங்க இங்கே வந்தீங்களா? இந்த ஜிலேபிலாம் தூக்கி போடுறாங்களா?
அப்படியே அவங்க தூக்கி போட்ட மீன் இறாவெல்லாம் பிடிச்சி நாமளும் அந்த கூடக்குள்ள போட்டுட்டு இருந்தோம். அதை தான் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கோம். செமையா இருந்துச்சுங்க அதை பார்க்கறதுக்கு. பிடிக்கவே புள்ள அது பறந்து பறந்து ஓட்டுதுங்களாம். எவ்வளோ பறவை பாருங்க சைடில் அந்த சைடு போடுறது சன்ரைஸ் தான் சார். ஸோ நிறைய பேர்ட்ஸ் வந்து அந்த சைடில் இருக்கு. நம்ம இந்த சைடில் பார்த்துட்டு இருக்கோம் சன்ரைஸை. என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. நிறைய பறவை போறோம் ஃபுல்லா. இங்க பாருங்க மீன கட்டுறாங்க. செம்மையா ஒழுகுதுப்பா. அப்பா பிடிக்க முடியல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து நம்ம இறாவை பிடிச்சிக்கிட்டு அவங்க போயிட்டு திரும்பவும் அந்த போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போறாங்க. கடலுக்குள்ள போயிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு அந்த சின்ன சின்ன குக்கிங் எல்ல வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணி மீனை பிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த விஷயம். இங்க வந்து அதுவும் இல்லாம இந்த டைம்ல தான் வந்து இறா அதிகமா கிடைக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலதான் ஸோ இங்க வந்திருக்கோம் நம்ம. ஸோ இன்னும் நிறைய வீடியோ உள்ள இருக்கு, வாங்க இன்னும் போயிட்டே இருக்கலாம். இவ்வளவு இற குடிக்குது என்ன அதனால தெரியலையே. தெரியல மீனடா இது. புரியுது இற தானே குடிக்காங்க. அது எப்ப பெரிய 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 பெருசா எங்க அந்த இடத்துல பெருசா அது மீன் வாயில வச்சு பண்ணணுமா? நான் பறவை ஸோ பெரிய வாய் நாரைகள், இன்னும் வித்தியாசமான பறவைகள். இந்த பறக்கிற பறவையே வந்து தண்ணிலையும் மதக்குதுங்க. ஸோ தண்ணியில் நீச்சல் இது. கொக்குங்க தான் இங்கே அதிகமாக பார்க்க முடியும். கொக்கு மட்டும் இல்லாமல் நீர் பறவைகள் இங்கே அதிகமாக இருக்கும். கருப்பு கலர் கொண்ட நீர் பறவைகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லாங்கில் இருக்கு பாருங்க, அந்த இடம் தான் வந்து பறவைகள் அந்த இடத்துல இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ரெடியா இருங்க கைஸ். சரிங்களா? டைம் ஸ்டார்ட். அம்மையாக விளையாட்டு பறவைங்க. வா என்னடா அந்த இடத்துல எவ்வளோ தரம் திடீர்னு வருதி அங்கே போடுறா எவ்வளோ பறவை. அங்கெல்லாம் மீன் அதிகமாக இருக்கிறது. அதிகமாக இருக்கா? ஒரே இடத்துல இவ்வளோ பறவை வந்து உட்காது பாரா ஒரே டைமில். வா அந்த போட்டை நம்ம உள்ளே போயிட்டு எடுக்கணும்டா இந்த வீடியோவை. இல்லை செம்மையாக இருக்கும். அங்கே மட்டும் நிறையா இல்லை. அந்த டீம் ஃபார்ம் பண்ணி அப்படியே உட்காருதுங்க அந்த இடத்துல. கிட்ட போவோம். என் வீடியோ ஏற்றடா நீ கட் பண்ணிட்டியா எல்லாம்? அந்த டவுன்ல எவ்வளோ இது இருக்கும் பறவைங்க? எவ்வளோ இருக்கு பறவைங்க? அது லட்சக்கணக்கான பா. எவ்வளோ இருக்கு பத்தியா? சமையல
காலையில் நீங்கள் வந்தால் மட்டும் தான் இந்த வியூ பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மதிய டைமில் இருக்குமா அந்த பறவைங்களாம்? இருக்காதுல்ல? சும்மா காலையில் சாப்பிட்றதுக்கு மட்டும் வந்து போயிடும். ஆ அடி பறக்குறா எல்லாம் கிளம்புறா. அவ்வளோதான் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. மதிக்கிட்டு போது பாடுறா இது தண்ணியில் பறக்கவும் செய்யுது, இது மிதக்கவும் செய்யுதுடா. என்ன புரியுது அது? டூயின் பேர்டாக இருக்குதா? தள்ளினே போகிறாங்க அது. ஆமாம், பறக்கவும் செய்யுது, அது மிதக்கவும் செய்யுது. அதாவது நீச்சலும் பண்ணுது. சாப்பிடுதா இல்லை சும்மா விளையாடுது? தெரியலையே, குளிக்குதுன்னு நினைக்கிறேன்டா. பாத்திரா டேய். காலையிலே வாங்க, கோவளம் ரோட்டுக்கு வாங்க. கோவளத்துலேருந்து பக்கத்தில் ஏறி உப்பளமா இது பேர்? உப்பளத்துக்கு வாங்க, செம்மையாக இருக்குது. ஒரு பறவைகள் சரணத்தை பார்த்த மாதிரி இருக்குது. இது வந்து ஈசிஆர் லொகேஷன் வந்து ஈசிஆர் பக்கத்துலையா? ஈசிஆருக்கு ரைட் சைடில் வரணும். சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிற ரோட்டில் ரைட் சைடில் வாங்க. வாவ், கோவளம் பார்த்தீங்களா? பக்கத்தில். அவ்வளோதான், கிளம்பிடுச்சு எல்லாம். ஆனால் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆமாம், ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, கிளம்பிச்சிங்களா? எவ்வளோ அதுவும் தாண்டா வருதுங்க, நம்மள நோக்கி தாண்டா வருதுங்க எல்லாம். வாவ், ஓ ஓ ஓ ஓ ஓ செம்மையாக பறக்குதுடா. இப்போ எந்த இடத்துல உட்காதுடா திரும்ப தெரியுதா? ஒவ்வொரு இடமும் அப்படியே வந்து மைக்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் தள்ளி இல்லையே. ஒன்றா பறகுறாங்க. அந்த இடத்துல போய்ட்டு உட்காந்து அப்படியே சவுண்ட் போகுது. நம்ம இல்லைன்னா இங்கே வரும் பக்கத்தில். ஆமாம், அதான் நம்ம மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹைடாக இருக்கும்டா. இந்த நான் எப்படி வரேன்? மீன் பிடிக்கிறாங்கல்ல, எறா பிடிக்கிறாங்க, சாரி. டேய், இதுங்க ஃபுல்லாகவே எறா தாண்டா மேயுது, தெரியுதா? மீன் இல்லைடா, அதிகமாக இல்லை. இந்த டைம் அதுதான் இந்த இடத்துல உற்பத்தி ஆகும் போது இந்த டைமில். இல்லை பேர் இதை பார்த்தீங்களா என் காலில் கரைக்கு வந்தே ஊதுடா அதுங்க ஒன்று. வீடியோ கால் இது அப்படியே அங்கே நின்று அங்கே நின்று. ஒரு மினி பறவைகள் சரணாலயத்தை பார்க்கணும்னு நினச்சிங்க சென்னையில் இருந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் காஞ்சிபுரம் போக தேவையில்லை. ஸோ காலையில் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுவும் இந்த சீசன் டைம் மட்டும் தான் வருவோம். அதுவும் வந்து மார்னிங் டைமில் ஒரு 6 to அந்த டைமில் 5 அந்த டைமில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு எறா பிடிக்கலாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பறவைகளோட நேம் வந்து சொல்லுங்கள் தெரிஞ்சுருந்தா, ஓகேவா? இந்த பறவையோட பேர் வந்து நான் வீடியோவில் இது பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப். பை see you. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை see you.